கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் பிறந்த இந்த நன்னாளிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் என்று எழுதியிருக்கிறது ஐயா. இந்த நாளை நாங்கள் விசேஷித்த நாளாக நாங்கள் எண்ணுகிறோம். கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அருமையானவர்களே, கண்களினால் காண முடியாத தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கண்டு தொட்டு உணரக்கூடிய மனிதனாக இந்த உலகத்திலே அவர் தோன்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வாழ்கிற இந்த ஆசியா கண்டத்திலே நடு மையத்திலே, அருமையானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தினுடைய பெத்லகேமிலே ஒரு சிறிய கிராமத்திலே அவர் மனிதனாக தோன்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பரலோகமும் பூலோகமும் சந்தோஷப்படுகிற மிகப்பெரிய நன்னாள் இந்த கிறிஸ்மஸ் நன்னாள், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நன்னாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம். கொலோசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாக இருக்கிறார். கண்களினால் காண முடியாத தேவன், கண்களினால் கண்டு தொட்டு உணரக்கூடிய தேவனாக அவர் வெளிப்பட்டார். த விசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி இன்விசிபிள் காட் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே அவர் மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, அது மிகுந்த சந்தோஷத்தின் நாளாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி நமக்கு நல்லா தெரியும். வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாக, இந்த பூமி உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே வார்த்தையின் தேவன் இந்த உலகத்திலே காணப்பட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இந்த பூலோகமும் சந்தோஷப்படுகிறது, பரலோகமும் சந்தோஷப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்படும் பொழுது தேவ தூதர்கள் இவ்வாறாக சொல்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். இன்று தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த உலகத்திலே தோன்ற போகிற வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், நமக்காக இரட்சகர் இந்த உலகத்திலே அவர் தோன்றி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர் பிறக்கும் பொழுது அருமையில தேவ தூதர்கள் தோன்றி அவரை வாழ்த்தியதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி, அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான அந்த மெகா ப்ராஜெக்டிலே தேவன் ஒரு சில பாத்திரங்களை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். அருமையான இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த உலகத்திலே அறிவிக்கப்படும்படியாக அருமையானவர்களே கர்த்தர் ஒரு சிலரை உபயோகப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக கர்த்தர் அவர்களை வைத்திருந்தார். வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர்களின் நிருபம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கிய கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் பாருங்களேன், இங்கே வாசிக்கிறோம். தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி, அனாதி திட்டத்தின்படியாக ஒரு சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர்களிடத்திலே
தெரியப்படுத்தினார். கிருபா பாத்திரங்கள், வெசல்ஸ் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானே, he showed his riches of his glory, தன்னுடைய மகிமையை தெரியப்படுத்தும்படியாக ஒரு சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 2 தீமோத்தேயு 2:21 பார்க்கிறோம். அருமையான கனத்திற்குரிய பாத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவன் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பாத்திரங்களும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு சிருஷ்டியும் கனத்திற்குரிய பாத்திரமாக காணப்படுகிறது தேவனுடைய கரத்திலே. அருமையானே, ஆகவே யூஸ்ஃபுல் ஃபார் ஹானரபிள் அண்ட் நோபல் பர்பசஸ், தேவனுடைய அநாதி திட்டத்தின்படியாக, ராஜரீக திட்டத்திற்காக தேவன் அவர்களை உபயோகப்படுத்தினார். அருமையான முதலாவது நாம் பார்க்க போகிறோம். தேவன் உபயோகப்படுத்துகிற முதலாவது பாத்திரங்கள் மரியாள், யோசேப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்கள், இன்றைக்கு ஒரு நீங்காத ஒரு அவப்பெயர் பெண் குலத்திற்கு, ஒரு ஸ்திரீயின் மூலமாக பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏவாளுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக ஆதாமும் கீழ்ப்படியாமல் போய் சர்வ உலகமும் பாவத்திற்கு அடிமைப்பட்டு போனது. எந்த பெண்ணின் மூலமாக இந்த உலகத்திற்கு சாபமும் வேதனையும் பிரிவும் வந்ததோ, அதே பெண்ணின் மூலமாக, அதே பெண் குலத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு இரட்சகராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அருமையானவர்களே, அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். சோ இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணின் மகனாக இந்த உலகத்திலே அவர் தோன்றுகிறார். ஸ்திரீயின் வித்தாக அவர் தோன்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, விழுந்து போன இந்த மனுக்குலத்தை தூக்கி நிறுத்தும்படியாக தேவன் மரியாள் என்ற ஒரு கிருபையின் பாத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த ஏவாளுடைய சந்ததி கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போனதோ, எந்த பெண் குலத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு சாபமும் வேதனையும் வந்ததோ, அதே பெண்ணாகிய அருமையானவர்களே, அதே பெண் குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணின் மூலமாக இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த உலகத்திலே அவர் தோன்றினார். ஸ்திரீயின் வித்தாக அவர் தோன்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த மரியாளை குறித்து அவள் கிருபை பெற்றவள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அருமையானவர்களே, தேவதூதன் அவளை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அருமையானவர்களே, சாபத்திற்கு ஏதுவான பெண் குலத்தை கர்த்தர் மாற்றி ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த ஒரு பெண்ணை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த மரியாள் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறாள். உன்னுடைய கற்பத்திலே ஒரு குழந்தை உண்டாகும், அவருக்கு பெயர் இயேசு, அவர் பரிசுத்தமானவர் என்று சொன்ன பொழுது அருமையானவர்கள், உடனடியாக அவள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி தேவனுடைய பெரிய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவள் மட்டுமல்ல, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவர் நீதிமானாக காணப்பட்டார் என்று சொல்லி மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தனக்கு நியமிக்கப்பட்ட என்கேஜ்மெண்ட் பண்ணின பெண்ணாகிய அந்த மரியாள் கர்ப்பவதி ஆனாள் என்று சொன்ன பொழுது அவளை ரகசியமாய் தள்ளிவிட அவன் யோசனையாய் இருந்த பொழுது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவரோடு கூட பேசின பொழுது அருமையானவர்களே, யோசேப்பு அதை புரிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், நிந்தனைகள் வந்த பொழுதும், அவமானங்கள் நேரிட்ட பொழுதும் எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார். காரணம், தேவனுடைய கிருபா பாத்திரமாக அவர் காணப்பட்டபடினாலே கிறிஸ்துவின் பிறப்புக்காக நிந்தை, அவமானங்கள் எல்லாவற்றையும் சகிக்க மரியாளும் யோசேப்பும் தன்னை அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, மிக சாதாரணமான மனிதர்கள் மூலமாகத்தான் தேவனுடைய அநாதி திட்டம், மிகப்பெரிய திட்டம் இந்த உலகத்திலே அருமையானவர்களை ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He launched mega project through normal people. அருமையானவர்களை, மிக சாதாரணமான மனிதர்களை கர்த்தர் கொண்டு மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, அற்பமான மனிதர்கள் மூலமாக கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, இன்ஃபோசிஸ் என்கிறதான சாஃப்ட்வேர் கம்பெனியை குறித்து நான் படித்து கொண்டிருந்த பொழுது அதில் காணப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. 1980களிலே அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியினுடைய ஆரம்ப நிறுவனர், ஃபவுண்டர் அருமையானவர்களே மூர்த்தி என்பவர், அவருடைய மனைவி சுதா மூர்த்தி என்பவர்கள்
அந்த கம்பெனியை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் சேர்த்து வைத்திருந்த 10,000 ரூபாயை கொடுத்து அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டதாம். இன்றைக்கு அதனுடைய மதிப்பு, உலகமெல்லாம் இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்கிறது, உலகத்திலே 4வது பெரிய கம்பெனியாக அது வளர்ந்திருக்கிறது. இப்பொழுது அதனுடைய மதிப்பு $72.30 பில்லியன். 72.30 இன்று 100 கோடி. 72.30 100 கோடியானாலே பெருக்குவீர்கள் என்று சொன்னால் அத்தனை டாலர்கள் மதிப்புள்ளது இன்றைக்கு இன்ஃபோசிஸ் கம்பெனி. சிறுக அளவிலே ஆரம்பிக்கப்பட்டது, வெறும் 10,000 ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு பல மடங்கு பில்லியனாக அது பெருகி போயிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதை போல தேவன் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்கிறதான திட்டம், அருமையானவர்களே, மனிதனுடைய ரட்சிப்பின் திட்டமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் தோன்றின பொழுது சின்ன ஒரு விதையை போல, சின்ன ஒரு பாத்திரமாக மரியாளும் யோசேப்பும் தங்களை அர்ப்பணித்த பொழுது, அருமையானவர்களே, தேவன் மிகப்பெரிய காரியங்களை அவர்கள் மூலமாக செய்ய வல்லவராக காணப்பட்டார். அருமையானவர்களே, அற்பமான மனிதர்கள் மூலமாக ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். எளிமையான மனிதர்கள் மூலமாக எண்ணுக்கடங்காத அற்புதங்களை செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்திலே வாசிக்கிறோம், ஏசாயா 28:29 அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவமானவர். அருமையானவர்களே, அவருடைய ஆலோசனைகளும் அவருடைய திட்டங்களும் அவருடைய நினைவுகளும் நம்முடைய சிந்தையினாலே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் எளிமையான ஜனங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எளிமையான மனிதர்களாக சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நீங்கள் தேவனுடைய கரத்திலே கிருபா பாத்திரமாக, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்துகிற பாத்திரமாக கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை அர்ப்பணிப்பீர்களா? 2வது நாம் பார்க்கிறோம், அவருடைய பிறப்பின் நற்செய்தியை புறஜாதிகளிடத்திலே அறிவிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் நட்சத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம், அருமையானவர்களை, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனத்தை வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அருமையானவர்களே, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அவர்கள் வந்தார்கள். பல 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றாங்க. இப்பொழுது இருக்கிறது போல ரோடுகள் வசதி இருக்காது, வாகனங்கள் வசதி இல்லை. அப்படிப்பட்ட காலத்திலே அவங்க ஒட்டகத்தின் மேலே வந்தார்களா இல்லை கப்பல் மூலமாக வந்தாங்களா நமக்கு தெரியவில்லை. ஆனால் பல மாதங்களுக்கு முன்னதாகவே அவர்கள் கிளம்பி வந்திருக்கிறாங்க. அருமையானவர்களை, நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் வந்தார்கள். அவர் சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஸோ நம்முடைய தேவன் உபயோகப்படுத்தின அடுத்த பாத்திரம் தன்னுடைய சிருஷ்டிப்பை ஆகிய ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசேஷித்த ஒரு நட்சத்திரத்தை கர்த்தர் அந்த நாளிலே உருவாக்கி வைத்து கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தியை தேவன் கிழக்கில் இருக்கிற ஜனங்களுக்கு, புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் அந்த நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டார். அந்த நட்சத்திரத்திலே பேச்சும் இல்லை, ஜீவனும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல இருக்கிறது ஒன்னே ஒன்று, வெளிச்சம் கொடுக்கிறது. அருமையானவர்களே, அதை கண்டு அந்த சாஸ்திரிகள் கிளம்பி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அது ஒரு நல்ல மிஷனரியை போல அது வேலை செய்ததை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் வாசிக்கலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அருமையானவர்களே, அவர்கள் ராஜா சொன்னதை கேட்டு அவர்கள் போகும் பொழுது கிழக்கிலே அவங்களுடைய தேசத்திலே பார்த்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன் சென்று வழிநடத்துகிறது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம், அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அருமையானவர்களே, நம்முடைய ராஜாவை காணும்படியாக வந்த சாஸ்திரிகள் வெள்ளை போலத்தையும் தூபவர்க்கத்தையும்
பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூபவர்க்கத்தையும் பொன்னையும் கொண்டு வந்து அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான ராஜாதி ராஜாவுக்கு தேவாதி தேவன் இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் தோன்றியதும் முதலிலே அவருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக ராஜாவாக அவரை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் அந்த கிழக்கிலுள்ள சாஸ்திரிகளுக்கு கொடுத்தார். காரணம், ஒரே ஒரு குட்டி நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான உங்களிடத்தில் இருக்கிற தாளந்து ரொம்ப கொஞ்சமா இருக்கலாம், நீங்க எளிமையானவர்களா இருக்கலாம். அந்த எளிமையான உங்களுடைய தாளந்துகள் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் கர்த்தருடைய நட்சத்திரமாக உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய ஊரில், உங்களுடைய பட்டணத்திலே, உங்களுடைய தேசத்திலே நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நற்கிரிகளாகிய உங்களுடைய நட்சத்திரத்தை கண்டு உங்களுடைய ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கையை கண்டு அநேகருக்கு சுவிசேஷம் பிரபல்யமாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு புறஜாதிகளாகிய நமக்கு உங்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட கிருபா பாத்திரமாக நாம் காணப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆம் அருமையானவர்களே, ஒரு நட்சத்திரத்தினுடைய வெளிச்சத்தினத்திலே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், தேவன் தெரிந்து கொண்ட கிருபா பாத்திரமாகிய நட்சத்திரமாகிய நீங்களும் நானும் நாம் வெளிச்சமாக கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல் நடக்க உள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தினாலே நாம் நிறைந்து காணப்படும் பொழுது ஜீவ வசனமாகிய தேவனுடைய வெளிச்சத்தை சுமந்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆம் அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் படிக்கிற இடத்திலே, வேலை பார்க்கிற இடத்திலே, குடும்பத்திலே, உங்களுடைய ஊரிலே, உங்களுடைய கிராமத்திலே, நம்முடைய தேசத்திலே நட்சத்திரத்தை போல பிரகாசிப்போம் என்று சொன்னால் நம் மூலமாக அநேகர் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொள்வது அதிக நிச்சயமாமே. அடுத்த 3வது பார்க்கிறோம், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் தேவ தூதர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர்கள் நல்ல தேவனுடைய செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். முதலாவது பார்க்கும் பொழுது யோசேப்பினிடத்தில் வந்து அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20லிருந்து 25 வரைக்கும் வாசிக்கிறோம். யோசேப்பினிடத்தில் வந்து அவர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்களை வாசிப்போம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் வந்து பரிசுத்த ஆவியனுடைய பலத்தினாலே அவள் கர்ப்பவதியானாள் என்பதை அந்த நீதிமானாகிய யோசேப்புக்கு செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. மரியாளுக்கு சொல்லும் பொழுது வேதத்தில் பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் 27 முதல் வாசிக்கிறோம். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு அருமையானவர்களே அவருடைய பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. வாசிப்போம் 27லிருந்தே. தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய செய்தியை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அறிவிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் இந்த தேவ தூதர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, மேய்ப்பர்களுக்கும் அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ
உங்களை எல்லாத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருப்பார்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனியின் திரள் தோன்றி அவரை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக மரியாள், யோசேப்பு, இந்த மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் தேவ தூதர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, செய்தியை சொன்னது மட்டுமல்ல, தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 13-14 படிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் பரமசேனியின் திரள் தோன்றி, ஒரு பெரிய கூட்டம் தேவ தூதர்கள் தோண்டி கர்த்தரை துதித்தார்கள். வெல்கம் சாங் பாடினார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிற்கு, ஏசப்பா பிறந்ததற்கு அருமையானவர்களை அவருக்கு வரவேற்பு பாடலாக பாடினார்கள் தேவ தூதர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, ஆண்டவர் அவருடைய கரத்திலே உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பாத்திரங்களை நினைக்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, அருமையானவர்களை கர்த்தர் கொண்டு உபயோகப்படுத்துகிறார். தேவ செய்தியை அறிவிக்கும்படியாக, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய அன்பை கொடுத்து, தேவனுடைய வார்த்தையின் சுவிசேஷத்தை கொடுத்து கர்த்தருக்குள் வழிநடத்தும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட தேவ தூதர்கள் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையால் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மனமு வந்து அவருடைய ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. இதை கேட்டுக்கொண்டிருக்க வாலிப சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. அவருடைய தூதர்களாக நின்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க நீங்கள் தேவை என்பதை இந்த நன்னாளிலே உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன். வேதத்திலே வாசிக்கிறோம், சங்கீதம் 104:4 வாசிக்கிறோம், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். தேவன் அவருடைய தூதர்களை காற்றைப் போல, அருமையானவர்களே, அவர்களை அனுப்பி உலகத்தின் எந்த பகுதியிலும் கொண்டு போய் தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கோ, தேவனுடைய கிரியைகளை செய்வதற்கோ, தேவ ஜனங்களுக்கு உதவுவதற்கோ அனுப்புகிறாராம். அதே நேரத்திலே தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக கர்த்தரெடுத்து உபயோகப்படுத்துகிறார். அருமையானவர்களை, அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, அநேகருக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படியாக, அநேகருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கு நம்மை அழைக்கும் பொழுது, அருமையானவர்களை, நம்மை மனமுவந்து ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அருமையானவர்கள், எளிமையாய் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் எல்லாம் இன்றைக்கு மகிமையாய் நிற்கிறதை பார்க்கிறோம். அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கிறது. அருமையானவர்களை, தேவன் உபயோகப்படுத்துகிற தூதனாக, கர்த்தருடைய ஊழியக்காரனாக, அருமையான சகோதரனே, சகோதரிய வாலிபர்களே, உங்களை அர்ப்பணிப்பீர்களாக. அடுத்து 4வது பார்க்கிறோம், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் மேய்ப்பர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேய்ப்பர்கள், அருமையானவர்களே, அந்த மேய்ப்பர்கள் படிப்பறிவில்லாத ஜனங்கள். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாராவது ஒரு வேலை சொன்னாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். அந்த தங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட ஆடுகளை, மந்தையை பாதுகாத்துக் கொள்வார்கள், அதை போஷிக்க தெரியும். அருமையானவர்களை, தங்களுடைய கடமையை செவ்வனே செய்கிற அந்த சாதாரணமான மேய்ப்பர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன். அருமையான, நீங்கள் நினைக்கலாம், நான் சாதாரணமானவர்கள், என்னால் யாருக்கு பிரயோஜனம் சொல்ல இல்லை. அருமையானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, சகோதரியே, கர்த்தர் உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் வாசிக்கலாம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அருமையானவர்களே, தேவ தூதர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடித்துவிட்டு பரலோகத்துக்கு போயிட்டாங்க. மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்களாம், அந்த தேவ தூதர்களால் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நாம் போய் பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் தீவிரமாய் வந்தார்கள். உடனே கிளம்பிட்டாங்க. அருமையானவர்களே, அது நைட்டு டைம் தான், இரவு நேரம் தான். ஆனால் அவர்கள் உடனடியாக கிளம்பி பார்க்கும்படியாக வருகிறார்கள். தீவிரமாக வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற
பிள்ளையையும் கண்டார்கள். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் இந்த மேய்ப்பர்கள். தாங்கள் கண்ட காரியத்தையும் தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தையும் அவர்கள் ஊரெல்லாம் போய் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் தெரிந்து கொண்ட சுவிசேஷ பணி, சுவிசேஷகர்களாக அந்த மேய்ப்பர்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையார்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கூடவே இருந்த சீஷர்கள் 12 பேரிலே பெரும்பான்மையானோர் படிப்பறிவில்லாதவர்கள், சாதாரணமான மீனவர்கள் தான். மீன், படகு, கடலு, வலை, இதை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட சாதாரணமான சீஷர்களை கொண்டு உலகமே இன்றைக்கு அசைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அருமையானவர்களை, வேதத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் இவ்வாறாக சொல்கிறார், என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி. அருமையானவர்களை, மேய்ப்பர்களை கர்த்தர் நம்பினார். அவர்கள் கொடுக்கப்பட்ட வேலை கரெக்டாக செய்வாங்கன்னு சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை நம்புகிறார். உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம், நீங்கள் கண்டு சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாரிடத்தில் பிரசித்தம் பண்ணுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை அறிந்து கிருபா பாத்திரமாக அநேகருக்கு சுவிசேஷத்தின் நற்செய்தியை, சுவிசேஷத்தின் ஐஸ்வர்யத்தை அறிவிக்கும்படியாக நாம் ஆயத்தமாவோம். அருமையானவர்களே, கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகை இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்தார். 2வது வருகையிலே தம்முடையவர்களை மீட்கும்படியாக வருகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம், மற்றவர்களையும் நாம் ஆயத்தமாக்குவோம். அருமையானவர்களே, ஆகவே தேவன் தன்னுடைய வேலைகளை சரியான நபர்களை கொண்டு அவர் செய்து முடிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் சரியான மனிதர்களை கொண்டு சரியான நேரத்திலே சரியான காரியங்களை செய்கிறார். நான் திரும்பவும் சொல்றேன், தேவன் சரியான மனிதர்களை கொண்டு அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஆச்சரியமானது. இன்னைக்கு மனுஷன் வெளி தோற்றத்தை பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்த்து அவர் தெரிந்து கொள்கிறார். எப்படி தாவீதை கர்த்தர் இருதயத்தை பார்த்து தெரிந்து கொண்டாரோ, அதே போல தேவன் தம்முடைய பிளான், தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக இருதயத்தை பார்த்து கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஸோ தேவன் சரியான மனிதர்களை கொண்டு சரியான காரியங்களை சரியான நேரத்தில் அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய திட்டங்களும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் ஒரு நாளும் பொய்த்து போகாது. His plans and his accuracy does not miss. அருமையானவர்களே, அவருடைய திட்டங்களும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் ஒரு நாளும் தவறியே போகாது. அருமையானவர்களே, கர்த்தர் செவ்வனை நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிதியோனை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நியாயாதிபதியாக நிற்கும்படியாக, மீதியானர்களை அழிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட பொழுது அந்த கிதியோன் சொல்றாரு, ஐயோ என்னால் முடியாது, நான் குடும்பத்தில் சின்னவன், நான் எங்களுடைய கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம் அப்படின்னு ரொம்ப பயந்த பொழுது கர்த்தர் சொல்ல, நான் உன் கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானரை முறியடிப்பா என்று சொல்லி கர்த்தர் தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஆச்சரியமானது. கர்த்தர் எப்படிப்பட்ட எளிமையானவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், சீஷர்களிடத்திலே ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்னதாக சீஷர்கள் அந்த தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாக அவரிடத்திலே அர்ப்பணிக்கிறார்கள். வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. அருமையானவர்களே, கர்த்தர் அவர்களிடத்தில் இருக்கிறதான குறைகளை அவர் பார்க்கவில்லை, அவங்களை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை அவர் பார்க்கவில்லை. தேவன் அவர்களை தெரிந்து கொண்டபடியினாலே தகுதியில்லாத மனிதர்களையும் தகுதிப்படுத்தி கர்த்தர் உபயோகிக்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்றார், நீங்கள் உலகமெங்கும் போய் பலவீனம் உள்ள மனிதர்கள் தான், ஆனால் தன்னுடைய கிருபையை கொடுத்து அவர்களை பலசாலிகளாக மாற்றுகிறார். ஞானம் இல்லாதவர்கள் தான், ஆனால் தேவன் தம்முடைய ஞானத்தை கொடுத்து அவர்களை உபயோகப்படுத்துகிறார். இல்லாதவர்கள் தான், ஆனால் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவர்களை எடுத்து உபயோகப்படுத்துகிறார். அதைத்தான் நாம் கொரிந்தியரில் வாசிக்கிறோம். அருமையானவர்கள், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பலவீனமான பேதுருவை கொண்டுதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முழுதும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அருமையானவர்களே, முன்கோபம் நிறைந்த சவுலைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு பவுலாக மாற்றி புறஜாதிகள் நடுவிலே, அருமையானவர்களே, கிறிஸ்துவின் சபைக்கு விரோதமாயிருந்த சவுலை கிறிஸ்துவின் சபையை கட்டுகிற பவுலாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார். காரணம், நமக்குள் இருக்கிற தேவன் மிகப்பெரியவர். யாரை கொண்டு என்ன செய்யலாம் என்பது அவருக்கு நல்லா தெரியும்.
அருமையான எளிமையான மனிதர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபைகளை கொடுத்து, தாளந்துகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து, வார்த்தையின் வல்லமைகளை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறார். இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற கடைசி கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் ஐயோ நான் படிக்கலையே, நான் எப்படி போக முடியும்? அருமையானவர்களே, கர்த்தர் அவர்களை நம்பினார். இல்லை, உன்னால முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னோடு கூட இருப்பது நான் அல்லவோ? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவன், நமக்குள் இருக்கிற தேவன் மிகுந்த வல்லமை உள்ள தேவன். அருமையானவர்களை, ஞானத்தின் தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கிறிஸ்மஸை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் காண்கிற ஒவ்வொருவருக்கும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பார். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார், தாளந்துகளை தருவார். தேவ கரத்திலே அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தும்படியான கிருபா பாத்திரங்களாக உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே எங்களை கிருபா பாத்திரங்களாக அநேகருக்கு உம்முடைய மகிமையை அறிவிக்கும்படியாக, மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் தங்களை உம்முடைய வேலைக்கென்று, உம்முடைய ஊழியத்திற்கென்று, உம்முடைய நற்செய்திக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க, சாட்சியாக வாழ்ந்து அநேகருக்கு உம்முடைய அன்பை கொடுக்க, உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை கொடுக்க, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பறைசாற்ற, இன்றும் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை அறிவிக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் புது வருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.